திமுகவுடன் 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பயணம் செய்யும் விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு தான் திமுக கொடுத்திருக்கு. அதே சமயத்துல இந்த முதல்ல கூட்டணிக்கு வந்திருக்கிற தேமுதிகவுக்கு அதுவும் 0.45% மட்டுமே வைத்திருக்கிற தேமுதிகவுக்கு 10 எம்எல்ஏ சீட்டும் ஒரு எம்பி சீட்டும் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதங்கமா சார் இருக்கு. நான் ஒரு தமிழ் சிந்தனை கொண்ட பையன் தான். ஆனா மனசார நான் சொல்றேன், அண்ணன் இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் நின்று இயக்கிறார் அப்படின்னா நான் உங்களுக்கு அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். அது எத்தனை மாசம் ஆச்சு அவருக்காக தனிப்பட்ட முறையில் நானே வேலை செய்வேன். சோ அண்ணனுக்கா நானே இறங்கி வேலை செய்வேன். அப்படி இருக்கப்ப அவ்வளவு எஃபர்ட் உள்ள அவ்வளவு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நபருக்கான 8 சீட்டுங்கிறது அவங்க சொல்றாங்களா சார், சுயமரியாதைங்கிற விஷயம், சமத்துவங்கிற விஷயம், சமூக நீதிங்கிற விஷயம், அதை ஏன் வார்த்தைகள்ல மட்டும் வச்சிருக்கீங்க? செய்யுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப தேமுதிக உங்களுக்கு தேவைப்படுது, கூட்டணி இருக்கு, அது மூலமா ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அதை செய்யுங்கிறது எனக்கு புரியுது. அதுக்காக உங்க கூடவே இருக்க சிக்கல்கள் இருந்தாலும் பதில் சொல்ல முடியாத விஷயங்கள் டிஎம்கே செஞ்சாலும் அதுக்காகவும் பேசக்கூடிய குறைகளை தேவையான ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் அண்ணன் இருக்கப்ப, திருமாவளவன் இருக்கப்ப அவருக்கு 8 தான் கொடுக்குறீங்க. அதுவும் சமரசம் பண்ணி அழுத்தம் கொடுத்து 8ங்கிறது அவங்களுக்கு உங்களுக்கு புரியுதா? இது மிகப்பெரிய விஷயம். 8ங்கிறது தான் புரியுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். அவ்வளவு நீங்க புரட்சி மதிப்பிடக்கூடிய தலைவரோ இல்ல சமூகமோ அது கிடையாது. அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கு. தமிழகத்தோட பூர்வக்குடி அப்படிங்கிறப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி சார், ஒரு தமிழகத்தோட முதலமைச்சர் ஆகிறதுக்கான 5 தகுதியும் திருமணம் இருக்கு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். அதான் உண்மை கூட. அப்படிப்பட்ட நம்புறேன். நீங்க இப்ப கட்சிகள்லாம் ஸ்பேஸ் உங்களை கொடுத்துட்டு இவருக்கு 8ங்கிறது நீங்க சமூக நீதி சமத்துவங்கிறது உங்க கட்சிக்குள்ள இல்லைங்கிறது காட்டு.